இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா டேஞ்சர் அறிகுறி. நான் என் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கண்காணிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தை ஆக்டிவாக இருக்கானா ஃபஸ்ட்டு டிக். ஆக்டிவாக இருந்தானா நல்லா இருக்கான்னு அர்த்தம். உங்கள் குழந்தை சோர்வாக இருக்கக்கூடாது, டயர்டாக இருக்குது, படுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு தலைவலிக்குது, எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி சோர்வு இருக்கக்கூடாது. சோர்வு இருந்ததுன்னா நீர் சத்து போதாண்மை இருக்குது, டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படின்னு. யூரின் எத்தனை டைம் பாஸ் பண்ணுறான்றதை கரெக்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. உங்கள் குழந்தை ஒரு 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வாட்டி யூரின் பாஸ் பண்ணி ஆகணும். யூரினே வரலமா, நீங்கள் நேற்று ஃபுல்லாக யூரின் வரலமா, இன்றைக்கும் யூரினே போக மாட்டேன்றான் அப்படின்னா உங்கள் குழந்தைய நீங்கள் சரியாக வந்து கண்காணிக்காமல் விட்டுருக்கீங்க. நீர் சத்து கம்மியாகிட்டு வருது, கிட்னி ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால் தயவு செஞ்சு வந்து யூரின் எத்தனை டைம் பாஸ் பண்ணுறான்றதை கரெக்டாக பாருங்கள். அந்த குழந்தைங்கள்கிட்ட யூரின் கலர் எப்படி போகுது, ஏதாவது மாறுதல் வருதான்றது நீங்கள் வந்து பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியும், 2 வயசு 3 வயசு குழந்தை நீங்க தான் பார்ப்பீங்க. முன்னாடிலாம் வெள்ளையா போயிட்டு இருந்தது, இப்போ ஒரு மாதிரி டார்க் மஞ்சள் கலரில் போகிறது, எல்லோ கலர்ல ரொம்ப டார்க்கா போகுது சார், முன்னாடிலாம் வெள்ளையா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னா திருப்பியும் நீர் சத்து போதாண்மை இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க மெயினா பார்க்கணும். என்ன கலர்ல யூரின் போறான், எத்தனை வாட்டி யூரின் போறான், ஆள் சோர்வா இருக்கானா, டல் அடிக்கிறானா, வேலை செய்யாம படுத்துக்கிட்டே இருக்கானா, தலைவலிக்குதுன்னு சொல்றானா, இதெல்லாம் தான் நீங்க மெயினா வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான சைன்ஸா வந்து இந்த வெயில்ல உங்க குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம்.